எதை குறித்து கலங்குறீங்களோ அது புதிதாய் மாறும். கணவருடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கை, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய பிசினஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்கி உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில இந்த புதிதாக்குதலை கொடுப்பதற்கு தான் சிலுவையில் அவர் தன்னையே பலியாய் கொடுத்தார். அங்கதான் இருக்கிறது இந்த கொல்கதா மலை. இந்த பகுதியில தான் இருக்கிறது இயேசு சிலுவையிலே மரித்த கொல்கதா மலை. அங்கதான் அவர் ரத்த சிந்தி மரித்து பலி செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை புதிதாக அர்ப்பணித்துக் கொண்டார். அங்கதான் இயேசு உயிர்த்தெழுந்த இடமும் இருக்கிறது. புதிதாக்குதல், மரித்த இயேசு புதிய ஒரு சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார்ல, உங்க வாழ்க்கையில புதிதாக்குதல் நடக்கும். இன்றைக்கு விசுவாசிங்க. விசுவாசத்தோட இருதயத்துல கை வச்சு என் வாழ்க்கையில ஒரு புதிதாக்குதலை கட்டளை இடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவரே, இந்த மகன் இந்த மகள் வாரத்தோட கண்ணீரோட செபிக்கிறாங்கப்பா, நிறைய பாதிப்புகள், நான் சகலத்தை புதிதாக்குவேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கே இப்பொழுதே ஒரு புதிதாக்குதல் அவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். புதிய ஆரம்பத்தை காணட்டும், புதிய ஆசீர்வாதத்தை காணட்டும். அவருடைய